பிரிண்ட் பண்ணுறது. ஸோ ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு 1 I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n I ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, எனக்கு 4 டைம் போயிடும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம், ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸ்பேஸ் தான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எவ்வளோ டைம் பிரிண்ட் பண்ணணும், நம்மளுக்கு ஐயோட வேல்யூ 1 இருக்குது அப்படின்னா I மைனஸ் 1 டைம்ஸ் வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஸோ ஃபார் இன்ட் ஸ்பேஸ் ஈக்குவல் டு 1 S வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐயா இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து I ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறோம். சாரி, S ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் எவ்வளோ வரைக்கும் நம்ம பண்ணுறோம், ஐயோட வேல்யூ 2 இருக்கும்போது ஸ்பேஸ் வந்து எனக்கு 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். அப்போ லெஸ் தென் I வரைக்கும். ஓகே, அப்போ இங்கே வந்து லெஸ் தென் I வரைக்கும் தான், ஈக்குவல் டு கிடையாது. ஏன்னா எனக்கு ஐயோட வேல்யூ 2 இருந்துச்சுன்னா எனக்கு ஸ்பேஸ் வந்து 1 இருக்க வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். 2 இருக்கும்போது எனக்கு பிரிண்ட் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ இங்கே வந்து உள்ள என்ன பிரிண்ட் பண்ணுறோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல நம்ம ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஓகே, ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன் பிரிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணாம பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா, எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். ஸ்டார் ஃபுல்லா பிரிண்ட் ஆகி முடிச்ச பின்னாடி தான் நெக்ஸ்ட் லைன் போகணும். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது, பிரிண்ட் ஆனதும் நெக்ஸ்ட் ஸ்டார் பிரிண்ட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் லைன் போகணும். ஸோ அப்போ எனக்கு இன்னொரு லூப் வேணும் ஸ்டார் பிரிண்ட் பண்றதுக்கு. ஓகே, இப்போ இது எப்படி யூஸ் பண்றேன்னா, ஃபார் இன்ட் ST is equal to 1 ஸ்டார் 1 ST ஓட கண்டிஷன் என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதுதான் கண்டிஷன். ST வந்து லெஸ் தென் எது வரைக்கும், ஈக்குவல் டு 2 into n minus I plus 1. ஓகே, அப்போ அந்த கண்டிஷன் தான் நம்ம இங்க கொடுக்க போறோம். 2 into n minus I. ஓகே, 2 into n minus I plus 1 வரைக்கும், அதுக்கப்புறம் ST plus plus. ஓகே, இது வந்து நம்மளுக்கு 7 அப்படின்னா எனக்கு 7 ஸ்டார்ஸ்மே பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்போ அதனால ஈக்குவல் டு வருங்க. ஓகே, இங்கே என்ன பிரிண்ட் பண்ணுறோம்னா ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நியூ லைன் போகிறோம். ஏன்னா ஸ்டார் பிரிண்ட் ஆகி முடிச்சது நம்மளுக்கு அடுத்து நியூ லைன் போயிடுது. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு நியூ லைன் கொடுத்துருங்க. இது வந்து இப்போ எல்லாமே பார்க்குறது எல்லாமே அப்பர் ஹாஃப்காக மட்டும்தான். இப்போ இங்கே ஒரு கம்பைலேஷன் இருக்கு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிட்ட, அதை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பண்ணிவிட்டு நம்ம வந்து ரன் பண்ணுறோம். அப்பர் ஹாஃப் கரெக்டாக பிரிண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகேவா, தெரியுதா, 3 4 6 7 5 3 1. ஓகே, இப்போ நம்ம லோவர் ஹாஃப் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அப்பர் ஹாஃப் பிரிண்ட் பண்ணுறதுக்கான லாஜிக் எப்படி நம்ம டிரைவ் பண்ணுமோ அதே மாதிரி லோவர் ஹாஃப் டிரைவ் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல I கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 வரைக்கும் கண்டிஷன் மாற்றணும். ஏன்னா ஐயோட வேல்யூ 3 ஸ்டார்ட் ஆகும். 3 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 போது எனக்கு லூப் குள்ள போகும், 1 வரைக்கும் ரன் ஆகணும். ஸோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம அப்படியே ரன் பண்ணிடலாம். ஓகே, பிரிண்ட் ஆயிருக்கு. நான் இப்போ இங்கே அண்டர்ஸ்கோர் பிரிண்ட் பண்ணியிருந்தேன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, அது மட்டும் ஸ்பேஸ் மாற்றிட்டோம்னா நமக்கு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கா, 1